கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும். தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என அழைக்கவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. 2024 அக்டோபர் மாசத்துக்கு உண்டான 12 ராசி பலன்கள், பலவீனங்கள். ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி, விஷ்ணு பெருமானுடைய ராசி, பேச்சு திறமையில வரக்கூடிய ராசி, நல்ல கலைத்துறையிலையும் காவல்துறையிலையும் உயர்மட்ட அதிகாரியா வரக்கூடிய ராசி பொதுவா மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திர பாதங்களுக்கும் மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கு. அப்ப செவ்வாய், ராகு, குரு 3 நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில இருக்கிறனால, செவ்வாய் பகவான் வீட்டு இருக்கிறனால ஒரு காவல்துறை, இராணுவம், உயர்ந்த அதிகாரி, உயர்ந்த படிப்பு, மேன்மை வரக்கூடிய நட்சத்திர அமைப்பும் இருக்கு. 2வது குருவுடைய நட்சத்திர பகவானும் இருக்கு, ராகுவுடைய சாரமும் இருக்கு. பெரிய பிஸ்னஸ்ல தெளிவாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா இருந்திருந்தாலும் உங்க ராசியில இன்னைக்கு செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில இந்த மாதம் செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கிறனால கார் வாங்கணும்னு ஆசைகள் இருக்கும், கடன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஏதோ ஒரு பொருளுக்காக கடன் கேட்டாலும் அது கடன் கிடைக்கும். நிலம், சொத்து பத்துகள் ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரங்களை அண்ணன் தம்பிக்கும் அங்காளி பங்காளிக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், வீணான ஒரு வாய் தகராறு வரலாம். கொஞ்சம் அனுசரித்து போகணும் தன்னுடைய அண்ணன் தம்பிக்கிட்ட. இப்படி ஒரு தருணம் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பலம் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கும் 2.5 வருஷத்துக்கு குரு பகவானுடைய பலன் கிடைச்சிக்க போகுது. நல்ல வேலை கிடைக்கும், மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. கருத்துல மனைக்க வேண்டிய கலகங்கள் விளங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரமும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான். புதன்கிழமை விஷ்ணு பெருமானை தலை வணங்கி வழங்கிட்டு வந்தால் உண்ண உறங்க உறவிடத்திற்கு பஞ்சம் வராது. இப்படி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது. அப்போ உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். ஏன்னா மிதுன ராசியில் ராகுவோடைய சாரம் இருக்கிறனால உங்கள் தாத்தாவை அவங்கவுங்க நினைங்க. செவ்வாய் நல்ல பலமாக இருக்கிறனால முருக கடவுளை நினைங்க. குரு நல்ல பலமாக இருக்கிறனால தன்னுடைய ஆசிரியர் நினைங்க, தகப்பனை நினைங்க, தாத்தாவை நினைங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த 3 பேரையும் நினைச்சாலே போதும், உங்கள் வாழ்க்கை உயரத்தில் இருக்கும். வீணான அவப்பேறு அவமானத்திலேருந்து விடுபடலாம். இந்த மிதுன ராசிக்காரங்கள் செவ்வாய் கொஞ்சம் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இருக்குது. விபத்துகள் ஏற்படக்கூடிய நேரம் உங்களுக்கு உல்டாவாக போனால் உண்டு. வண்டியை நல்லா கழுவி தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு இந்த பிரயாணம் இனிமையாக இருக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு தெய்வத்தை, பிடிச்ச தெய்வத்தை வேண்டி பக்குவம் பண்ணிக்கிட்டு வண்டியை எடுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கவனக்குறைவில்லாமல் கவனமாக வண்டி ஓட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. புத்திசாலித்தனமாக நடந்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் கூட நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். சிவாய நம. வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது. மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்கு எல்லா ஜோசியக்காரங்களையும் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, எந்த விதமான கஷ்டமும் இல்லை, இவங்க ஏன் கஷ்டப்பட போறாங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை விழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிவிடும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களை ஏமாற்றியவர்கள், ஏமாற்றுவதற்கு எண்ணம் உடையவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது. ஏன்னா உங்ககிட்ட சரணாகதி அடையணும், வேற வழி இல்லை. இப்போ இனிமேல் உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள்
செவிசாய்க்காமல் நேர்மையான வழியில் சென்றீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி, கஷ்டங்களை எல்லாம் தாண்டி, அதுவும் குறிப்பாக இந்த பெண்கள், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லாரும் திருமண தடை அப்படிங்கிறது வருங்காலங்களில் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யப்பட்டு விரைவில் திருமணமாகும். குழந்தையின்மை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லாமே தேடி தேடி செய்யக்கூடியவர்கள். முன்னோர் கடனாகட்டும், இறை வழிபாடாகட்டும், எல்லாத்தையும் தேடி முறை பிரகாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல மாதமாக இருக்கிறது. வியாபாரம் நல்ல விதமாக ஆகும். கவனமுடன் இருங்கள். யாரையும் நண்பர்களை நம்பிவிடாதீர்கள். கவனமுடன் இருங்கள். அப்படி இருந்தால் நல்ல விதமாக இருக்கும். சினிமா சம்பந்தமான கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதியதாக தயாரிப்பு உத்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய படத்தை நீங்களே இயக்கி நீங்களே தயாரித்து அதை வழிநடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் அமைகிறது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக இருக்கும். புதியதாக மருத்துவமனை ஆரம்பிப்பதும் அதற்குண்டான முயற்சிகளை தொடங்குவதும் நடப்பதற்கு ஏற்றவாறு இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. அது ஒன்றும் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்தவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அதுவரையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இந்த மாதம் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கிறது. நீங்கள் இந்த அரசாங்க தேர்வுகளை எழுதினீர்களேயானால் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசியில் செவ்வாய் கிரகம் அமர்ந்திருக்கிறதுனால் புதியதாக வீடு வாங்குவதும் கிரகப்பிரவேசம் செய்வதும் உகந்த மாதமாக அடுத்த மாதம் அமைகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி நேயர்களே, 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அற்புதமான வீடுமனை யோகம் அமைவதற்கு உண்டான மாதம் சார் இது. ஆமாம், வாஸ்து முறைப்படி கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்கிறவங்க, கிழக்கு மனை நோக்கி ஈசான்ய மனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதத்தில் வீடு அமைச்சிக்கலாம். அதற்குண்டான பிளான் பண்ணலாம். அதற்குண்டான சிவில் இன்ஜினியரை நீங்கள் பார்க்கலாம். அனைத்து காரியங்களும் இந்த மாதத்தில் வீடு அமைவதற்கு உண்டான சூழல் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கிறது. ராசியில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். குரு பகவான் 12ல் இருக்கிறதுனால பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால தாயாரினுடைய வழிவகையால் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சொத்து சுகங்கள் அமையும். தாயாரினுடைய வழி உறவுகள் உங்களை தேடி வந்து ஆதரவு கேட்பாங்க. அவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். கால்நடை யோகங்கள் வரும். விவசாய பண்ணைகள் வைத்திருக்கிறவங்க, கோழி பண்ணை வைத்திருக்கிறவங்க, இறால் பண்ணை வைத்திருக்கிறவங்க, இந்த பண்ணை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் 3 மடங்கு வருமானங்கள் வருவதற்குண்டான சூழல் அமையும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வலுப்பெறதுனால புத்திரர்களால் யோகம் உண்டு. காதல் திருமணங்கள் கைகூடுவதற்குண்டான சூழல் ஏற்படும். 7-5-2 தொடர்பு இருக்குது. ஏற்கனவே பரிச்சயமான பெண்ணு, நம்மளோடு நண்பர்களாக இருந்த பெண் மணாளனாக வருவதற்கும் மனைவியாக வருவதற்கும் உண்டான பாக்கியம் இந்த மாதத்தில் நடைபெறுறது. தொழில் ஸ்தான அதிபதி தானே, கொஞ்சம் நம்மளுக்கு ராகு பகவானாக இருக்கிறதுனால அலைந்து திரிந்து வேலை செய்கிறோமே. இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, வாகன ஓட்டிகள், இந்த டூரிஸ்டம் பிளேஸ் வச்சுருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே அலாவிதிய வருமானம் வரக்கூடிய சான்சஸ் இந்த மாதத்தில் இருக்குது. சினிமா துறை, கலைத்துறை, கட்டிடத்துறை,
வீடு மனை யோகம் வாங்குவோர் விற்பவர் இவர்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் அடுத்த கட்ட உயர்வுக்கு உண்டான வழிகால் கொடுக்கறதுக்கு உண்டான மாதமாக இந்த புரட்டாசி அமையப் போகிறது. இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாதகத்தை எல்லாம் இன்னும் ஒரு முறை ரீசர்ச் பண்ணிவிட்டு பரிகார முறைப்படி சரியான ஜாதகம்தானா, நாள் நேரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணுறது கூடுதல் சிறப்பு என்ற ஒரு மாதத்தில் மட்டும் சொல்லக்கூடிய உண்டான விஷயத்தை சொல்கிறேன். மிதுன ராசி நேயர்கள் காற்று ராசியாக இருக்கிறதுனால மேலும் இந்த மாதத்தினுடைய வெற்றி நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு சிவபெருமானை வணங்குறதும் பிரதோஷத்தினுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுறதும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி உங்களை நாடி தேடி வரும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க வாழ்க வாழ்க.